இது பொதுவாவே வந்து ஒரு லேடி அப்படின்னு சொன்னாலே, அரசியலுக்கு பேசினாலோ, அப்படிதான் வந்து தட்டி உட்கார வைப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் வந்து அத கடந்து போயிட்டே இருந்தேன் 4 மாசமா. ஆனா நான் எங்க ரொம்ப என்னை கோவப்படுத்துச்சு, ட்ரிகர் ஆக்குச்சு அப்படின்னா, சங்கீதா மேம போயிட்டு இவ ஒரு ஐட்டம்னு என்னைக்கு அவனுங்க போட்டானுங்களோ, அதுக்கு அந்த தற்குறி நாசமா போறவன் வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து அவன் பேசாம இருந்தாலோ, ஒரு அறிக்கை விடாம இருந்தாலோ, விட்டு விடல. அப்படி அவன் எப்ப இருந்தானோ, அதிலிருந்து தான் எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அவ போனா என்ன? எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா நாங்க இருப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு பெண்கள் பேசும்போது அத என்னால ஜீரணிக்கவே முடியல. அதுல தான் நான் ட்ரிகர் ஆகி அவ்வளோ தூரம் வந்து க ஜூலிய பத்தி பேசுனது இருக்கட்டும், யாராரோ பத்தி பேசுறாங்க, முகம் தெரியாதவங்கன்னு விட்டுக்கோங்களேன். 25 வருஷமா குடும்பம் நடத்துன ஒரு பொண்டாட்டி, இவள இந்த எச்சிக்கலைய என்ன பண்ணலான்னு ஒருத்தி போடுறா. ஒருத்தன் போடுறான், இவ ஒரு ஐட்டம்ன்னு. அப்போ இது வாய் திறக்காம இருந்தியேடா! அது எப்புட்றா உன்னால முடியும்? ஈவன் வந்து ஒரு 5 வருஷமா தான் நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க அப்டின்னா, அப்ப இத்தன வருஷமும் அந்த அந்த அவங்க அம்மா அந்த சோபா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, "நல்ல மருமக எங்களுக்கு" அப்படின்னு. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அப்போ உன்னைய வந்து உன்னோட கெரியர் என்னவோ, அதிலிருந்து உன்னைய அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயத்துல சிக்க விடாம வச்சு, அந்த ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, அந்த குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு, இதையும் அதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண முடியாம, நீ சொல்ற அந்த கெரியரோட உச்சத்துல கொண்டு போயி, நீ இருக்கிற அப்டின்னா, அதுல வந்து 50% வந்து சங்கீதாவுடைய பங்களிப்பு நெறையவே இருக்கு. அவங்க உன்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுனால தான் நீ அந்த உயரத்துல போய் உட்கார்ந்துருக்க. எத்தனையோ பேர் வந்து ஒண்ணு ஃபேமிலில ஜெயிக்க முடியும், இல்லன்னா அவங்க கரியர்ல ஜெயிக்க முடியும். ஆனா உனக்கு ஈவனா 2மேன்னா, அது நெறைய பேத்துக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவ்ளோ தூரம் உனக்கு தோளோட தோள் நின்ன ஒரு ஒரு மனைவி, ஒரு பார்ட்னர்ன்னு நம்ம சொல்ல முடியாது அது. அது உன்னுள்ள பாதி அவங்க. அவங்களையே அவங்க தூரம் பேச விட்டு, வெறும் ரூ. 25 நீ வந்து அவங்கள ஹையர் பண்ணி ரூ. 25க்கு நீ அத பண்ணி, அவங்கள பேச விட்டு நீ பார்த்த அப்டின்னா, நான் இது வந்து சைக்கோத்தனத்தோட உச்சம்னு நான் எனக்கு சொல்ல அந்த அந்த அடைப்புக்குள்ள நான் அடைக்க விரும்பல. அதையும் தாண்டி இவன் வேற ஏதோ. அதுல இன்னொரு ஒரு விஷயம், நம்ம வந்து அ ஒரு கள்ள பொண்டாட்டி கூட வந்து அந்த அந்த மேட்டருக்கு வரேன். அந்த கள்ள பொண்டாட்டி கூட வெளி இடத்துக்கு போறத நம்ம விஜய்க்கு சொந்தம் கொஞ்சம் கூட உடம்பாலயோ, மனசாலயோ சம்மந்தப்படாத ஒரு ஆட்கள். நம்மளாலயே அத தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா எத்தன வருஷம் இத அனுபவிச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள இருந்து. இந்த பிரஷர் நம்மளாலயே தாங்க முடியல. அப்போ இந்த அம்மா இவ்ளோ நாள் வெளிய வராம இருந்து, இப்பதான் வந்து அது வெளியில வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது அது உன்னால என்ன அத நீ கண்டுக்கவே இல்ல. அத ஒரு மனுஷியா கூட மதிக்கல. அவ என்ன பண்ணா நமக்கென்ன? என்ன பேசினா நமக்கென்ன? அப்படின்னு சொல்றதோ, இல்ல இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். இதுவும் திமுக தான் காரணம். திமுக தான் காரணமாகி அவங்களோட அந்த இத வெளியில எடுத்து விட்டாங்க. ஆ அந்த டாக்குமெண்ட் வெளியில வந்துச்சு. அதுக்கு திமுக தான் காரணம். 2வது வந்துட்டு சங்கீதா வந்து இப்ப பிரஸ் மீட் குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பேச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கும் திமுக தான் காரணம். இப்பவும் வந்து ஒரு தோழர் கேட்ட மாதிரி திமுக தான் பத்திரிக்கை வச்சு சுரேஷ் கல்பாத்தி அகோரமுடைய ஃபங்ஷன்ல கொண்டு போய் நீங்க நீங்க போங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான வழின்னு சொல்லி திமுக தான் சொல்லுச்சு. அதனால தான் விஜய் போனாரு. அவர் விஜய் மேல எந்த தவறும் கிடையாது. இது ஃபுல்லாவே திமுக தான் காரணம். அதோட இன்னொரு காரணம் வந்து, அந்த ஒரு தோழர் நான் உள்ள வரும்போது பேசிட்டு இருந்தாரு. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து த்ரிஷா தான். ட்ரிகர் பண்ணிவிட்டு, நான் இவ்ளோ தூரம் ஆயிடுச்சுல, நான் வந்து வருவேன்னு சொல்லி யார் கட்டாயப்படுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு, தோழர் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். தட்டுல வந்து த்ரிஷா என்ன வச்சு குடுத்தாலும் திங்க முடியாதுல்ல. தின்றதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. நமக்கு பகுத்தறிஞ்சு பேசுற விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் குற்றம்னு நான் சொல்லல. அதுல அவனுக்கும் சரி பாதி பங்கு இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்காக த்ரிஷா யோக்கியம், அந்த அம்மா வந்து கட்டாயப்படுத்தாம இருந்திருக்கும். அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன்னா, இது பாதி நடந்தாலும், அது பாதி நடந்திருக்க தான் செய்யும். அந்த அம்மா ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லுச்சு, இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல, நான் வந்து சிஎம் ஆகுறது தான் என்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு. அப்போ அதோட அதோட வந்து 2வது வந்து இந்த பார்ப்பன கும்பல்லாம் என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா அவங்களோட வழித்தடத்த போட்டுட்டே போவாங்க. அவங்கள பாதைய உண்டாக்கிட்டே போவாங்க. அதுல போய் எவன் மாட்டுனாலும் செத்தான். அதே நெலைம தான் இப்ப விஜய்க்கு. அவர் வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரையல் குடுத்து, இது என்ன சொல்றாங்க? நம்ம ரசிக குஞ்சுகள் என்ன பண்றாங்க? இத ஏத்துக்கிறாங்களா? இல்ல ஆப்போசிட்டா நிக்கிறாங்களான்னு பாத்துட்டு, மெல்ல கால் வச்சு, மெல்ல இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க இப்போ.
நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு தோழர் பேசும்போது சொன்னாங்க இது வந்து ஒரே ஒரு ஆட் அப் இது. ம் இவனுங்க ஒரு ஊசியை போட்டு ஒரு இன்செப்ஷன் உள்ள குதிச்சுக்கிறானுங்க இவனுங்க வந்து. நம்ம ம் எது சொன்னாலும் இவனுங்க தலையை இவனுங்களா ஒரு ட்வீட்டை போட்டு இவனுங்களா வந்து ஒரு ஸ்டாண்ட் வித் விஜயன் போட்டு இவனுங்களா லைக்கை போட்டு இவனுங்களா ரீட்வீட்டை பண்ணி இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மனநிலைமைன்னு இவனுங்களா ஒரு இன்செப்ஷன் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை விட இன்னைக்கு ஒரு இவன் உண்மையுமே ஹரப்பன் பொதுவுல இருங்க வெளியே வந்து ஒரே சங்கீதா ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு சங்கீதா சொன்னது நிமிஷம் ஒரே ஒரு உண்மைங்கிற மாதிரி பாயிண்ட் இன்னைக்கு மட்டும் உட்காந்து ப்ரூவ் புரிஞ்சுட்டீங்க. பண்ணிட்டு இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு. இல்ல அதை விட இன்னொரு ஆமா கொடுமை. அரப்பன், இதுல ஒரு பாயிண்ட் புரியுங்களா பெரியார்? ஒரே நிமிஷம். இந்த பட்டு வேட்டி பட்டு சேலன் ராம்குமார் போடுறது இது ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த பட்டு வேட்டி வந்து கட்டி கொடுத்தது இந்த ஜேபிஆர் பொண்ணு அவன் கல்யாணத்துக்கு அண்ணன் நான் வாங்கி கொடுத்ததை தச்சு கட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன அதே பட்டு வேட்டி தான். இன்னைக்கு ஒண்ணும் புதுசாலாம் அந்த பட்டு வேட்டி கட்டல, நடந்ததும் இல்ல புதுசு இல்ல. இல்ல சக்கரேனா அதுல என்ன காட்டுறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன ஃபுல்பில் பண்ணிக்கிறேன். இல்ல சக்கரேனா இதுல ஒரு இவனுங்கெல்லாம் நான் கெட்ட வார்த்தை பேசாம எப்படி நான் கடந்து போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளவு ஒரு கடுப்பா இருக்கு. அதை பார்க்கும்போது வாழ்கன்னு போடுறானே, ஏன்டா மாமா பையலே, ஏன் நீ மாமா பையலா இல்ல மாமா பையலுக்கே மாமா பையலாடா? எப்படி உன்னால முடியுது? உன் வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனைன்னா இருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல அது தேவையில்லாம நான் பேசுறேன்னு தோணுது, எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. ஆனா அதுல உள்ள விஷயம் அந்த வயிற்றுச்சல் ஒரு லேடியா இருக்கும் போதாங்க தெரியும். வாழ்கன் போடுறானே, அது எப்படி வாழ்கன் எப்படி போட முடியும்? எல்லாம் பாதி தவிட்டு தற்குறிகள்லாம் ஐயோ அன்னை கொஞ்ச நாள் நீ சும்மா இருக்க கூடாதா, இப்பதானே இந்த பிரச்சனைக்கு முட்டு கொடுத்தோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ற விஷயங்களும் இருக்கு. இப்போ இவன் வந்து ஒருத்தன் இந்த மாதிரி போட்டு அவங்கள தவறான ஒரு வழி காட்டும் போது இந்த ரசிக குஞ்சுகள் என்ன பண்ணுது, இவன் பின்னாடி தானே வருவாங்க. அப்ப இதுல உங்களுக்கு நீ இதுல போய் பிஆர் டீம் வச்சு என்னங்கடா பண்ணி சாதிக்க போறீங்க? இது எப்படா நீ வாழ்கன் ஃபயர் விடுவ? யார்ரா வாழணும்? யார் கூட யார்ரா வாழணும்? இதெல்லாம் வந்து நம்ம கேட்டோம்னா இந்த லேடி வந்து அபியூஸ் பண்ணும், இப்படிதான் அது பேசணும், அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படல. ஆனா ஒரு பெண்ணு சங்கீதா அவங்களுக்காக நின்னு பேசுற இடத்துல நான் ஒரு பெண்ணா இருந்து நான் பேசணும். ஏன்னா என்னோட ஃபீல் என்னவோ அதேதான். என்னாலே தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட இருந்து குடும்பம் நடத்தின அந்த பொண்ணுக்கு தான் அந்த வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா இவனுங்க எல்லாம் திருத்தவே முடியாது ஹரப்பன், சபரீஸ். ஏன்னா இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணன் என்ன பண்ணாலுமே வந்து கல்ல கட்டி கிணத்துல குதி அப்படின்னு சொன்னா அண்ணன் சரி. அப்புறம் இப்ப ஒரு நிமிஷம் இந்த ஒரு விஷயத்த விட்டுட்டேன். அந்த ஆக்சிடென்ட் ஆகி இப்போ இதுல இறந்தப்போ ஒரு ஒரு பையனை பற்றி அவங்க அப்பா பற்றி அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவரு சொன்ன வார்த்தைகளை கவனிச்சிருந்தீங்களா கரெக்டானு தெரியல. 41 பேர் இறந்ததுக்கே அவர் வரலன்னு. அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் விஜயா. ஏண்டா விஜய் அறிவு கட்டவனே, ஏன் பின்னாடி இப்படி யாருமே வராதுங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தியாடா? நீ கொடுத்ததுனால நீ அப்படி அறிக்கை கொடுத்திருந்தா என் பையன் வந்திருக்க மாட்டானான்னு கேட்டிருக்கணும். இங்க உள்ள எல்லாருமே கேட்டிருப்போம், எல்லா பெற்றோர்களுமே கேட்டிருப்போம். ஏன் அவர் அந்த வார்த்தையை கேட்கல? காலேஜ் எனக்கு வந்து தகவல் சொல்லலன்னு சொன்னாரு. சோ அந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு சுயலாபம் ஒண்ணு ஒளிஞ்சுதான் இருக்கு. அவர் பேச தெரியாத ஆளுலாம் இல்ல, ரொம்ப விவரமா தான் நிதானமா தான் பேசுறாரு. 41 பேர் இறந்ததுக்கே வரலங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் வந்து நீ ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை விட்டிருந்தனா என் பையன் இன்னைக்கு தப்பிச்சிருப்பான்ல அப்படின்னு அதை அவர் கேட்கல. சோ இங்க தப்பு வந்து அவர் எல்லார் ஒரு பேர்லயுமே தான் இருக்கு. எமோஷன்ல பேசிட்டு இருக்காரு இல்ல கவிதா, அவர் ஒரு எமோஷன்ல பேசிட்டு இருக்கிறப்ப அவர் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு வேற மாதிரி ஒரு எமோஷன். அங்க அவர் இப்படி பேசிருக்கணும் அப்படி பேசிருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. அவர் இப்படி இந்த கேட்ட கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா செருப்படியான ஒரு கேள்விதான். 41 பேர் செத்ததுக்கே போல எதுக்கு போறதுன்னு கேக்குறதே ஒரு இதுதான். இருங்க இருங்க, அவர் வந்து தெளிவா தான் கேட்டார். 40 பேர் செத்ததுக்கே வரல, இப்ப அவன் பின்னாடி போனா அப்ப நான் தானே இந்த பையலுக்கு செலவு பண்ணும், எல்லாத்தையும் வித்து தான் நான் செலவு பண்ணி ஆகணும். அவர் எமோஷன்ல இருக்காருங்க, அவர் வேர்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அது இல்ல இல்ல அவரு இன்னொன்னு கூட தெளிவா சொன்னாருங்க தொடர். அவர் என்ன சொன்னாரா, இந்த நேரத்துல கூட என் பையனுக்கு நான் செய்யலன்னா ஒருவேளை அவன் பொழைச்சு வந்து பார்த்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமே, அப்படியே நான் விட்டு போக முடியும் அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப தெளிவாவே அது பேரண்ட் சைட்ல இருந்து கரெக்டா பேசினாரு. அது நீங்களா இருந்தாலும் பேசியிருக்கோம், நம்மளா இருந்தாலும் பேசதான் செய்வோம். ஏன்னா நம்ம பெத்துட்டோம். அப்படி எல்லாம் பாதியில விட்டுட்டு போக முடியாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அது எங்களுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி. அதுதான். இல்ல இல்ல நான் எதை மீன் பண்ணி மெயினா சொல்ல வர்றேன்னா, ஒரு அறிக்கை கொடுக்கறதுல இந்த 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 இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேக்குறேன். என்ன கேடு வந்திருக்கு? என் பின்னாடி வராதுங்கடா நீ ஸ்டில் நவ் கூட சொல்லல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்றாரு. இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்க ஐடி என்னன்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. அவர் சொல்றாரு 41 பேர் போனதுக்கு அந்த உயிர்னா இப்ப ஒரு உயிர் போனா உனக்கு உயிர் இல்லையாடா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இது என்ன காரணம்? நம்மளுடைய அலட்சியம் தான் காரணம்.
நம்ம வந்து அன்னைக்கே வந்து தூக்கி உள்ள வச்சிருந்தாலோ இல்ல இத வந்து பெரிய விஷயத்துல கொண்டு போயிருந்தாலோ அது வந்து இந்த முட்டு கொடுக்கறதுக்குன்னு அன்னைக்குன்னு பார்த்து இந்த அடிமை சாமி எல்லாம் வந்து அன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி ஒரு ட்ராக்க மாத்தி விடலைன்னா இவங்க கண்டிப்பா நம்மளால கார்னர் பண்ணப்பட்டிருப்பாங்க மக்களால. அதுக்கு சரியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அவன் கூட்டணிக்கு வருவான்னு சொல்லிட்டு இந்த அடிமைச்சாமி அன்கோல்லாம் வந்து அவனை முட்டு கொடுத்தது மட்டும்தான் வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் பிஜேபி உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த குழுவெல்லாம் வந்தாங்க, ஹேமா மாலினி குழுவெல்லாம் வந்தது. சோ காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னோடனே அந்த இவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு முன்னாடி பேசின ஒரு தோழர் அக்கா ஒருத்தவங்க பேசுனாங்க, ஏன் இந்த வயசு வசதி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சட்டம் ஒண்ணுமே பண்ணாதானே? பண்றது இல்லைங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை, கசப்பான உண்மையும் கூட. இது நம்ம ஏத்துதான் ஆகணும். இதே வந்து ஒரு 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 மீடியமா இருக்கிறவங்களோ அல்லது ரொம்ப லோ கிளாஸா இருக்கவங்களோ, என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி அவங்க ரெண்டு ஒரு ஆக்டர் ரெண்டு சேர்ந்து போறாங்க கூட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது நமக்கு தான் புதுசா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் புதுசு இல்லைன்ற மாதிரி இருந்தது பரணி. அதுதான் அதுல இருந்தது. அதுதான் நாங்க வந்து எப்போ அப்படிதான் புதுசு. இருப்போம், எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எல்லாம் இது 4-5 வருஷமா இதெல்லாம் இப்படிதான்டா நாங்க இருக்கோம், 10 வருஷமா அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஒரு அந்யுன்யமா இதுல இருக்க என்னன்னா 2 நாளா அந்த இன்சிடென்ட் வந்தப்பங்க அவங்களோட ரசிகர்கள் கரெக்டா சரி பர்சனல் கிரிஸ்டன் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் என்ன நினைச்சானா, என்னடா நீங்க பர்சனல் சொல்லி முடிச்சிருக்கீங்க, எனக்கும் அண்ணனுக்கும் சேர்த்து வச்சு பேசுங்கடா, சேர்த்து வச்சு பேசி முடிச்சு விடுங்கடான்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு அவங்க குரூப்பையுமே சேர்த்து பேச வைக்கிறான். வேற ஒண்ணுமே இல்ல. அவங்களே கூட செவனேன்றதவனவங்க கூட இன்னைக்கு இவனே வந்து எங்களுக்கு பேசு, நீ என்ன அப்படி என்னன்னா இவனுங்க அடுத்தவங்களுக்கு வந்து கொத்தடிமை அது இதுன்னு உட்காந்து டேக் ஓட்டுறானுங்களா உட்காந்துட்டு. அது மாதிரி கொத்தடிமை தமிழ்நாட்டுலயே நீங்க தான்டா. உங்க அண்ணன் அவுத்து போட்டு வாங்க, அண்ணன் மாதிரி சூப்பரா ஓடுறாருன்னு உட்காந்து முட்டு கொடுக்குற ரேஞ்சில் ஒரு நல்ல நியூஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். சன் நியூஸ் மொரட்ட செய்கை செஞ்சு விட்டா மேல ஷேர் பண்றதுக்கு பாருங்க, ட்விட்டர்ல இருக்க எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டு. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, பரணி ப்ரோ ஒரே நிமிஷம், நான் ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன். மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எக்ஸ்ல விஜய் ஃபேன்ஸ் போட்ட எல்லா நெகட்டிவிட்டியும் ஒரு கொலாபா பண்ணி ஒரு நியூஸ் போட்டிருக்கான். சன் நியூஸ் மேல ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. வரல மேல வரல. இல்ல சபரி இங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவனை நீ ரொம்ப ஈக்குவலைஸ்டா பாக்கணும்னா, இப்ப நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். எப்படின்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருப்பான், குழந்தை பெற்றிருப்பான், ஆனா பாத்தீங்கன்னா கண்ணூர் வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அந்த குழந்தைகளையும் அந்த மனைவியும் கொடுமைப்படுத்துவான் அப்படின்னா அவங்களுக்கு பினான்சியலா காசு தர மாட்டான், அவங்களோட அந்த லேடி வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டு வேலை செய்யற இடத்துல போயிட்டு வெளியே இருந்து அவங்கள அசிங்கப்படுத்துவான். போனா இவங்க சம்பாதிச்சு இவங்க குழந்தைய காப்பாத்திடுவாங்க. போக விடக்கூடாதுன்றதுக்காக அந்த வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு குடிச்சிட்டு அந்த பொம்பளைய அசிங்கப்படுத்துறது. அப்புறம் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா அந்த ஸ்கூல் வாசல்ல போய் குடிச்சிட்டு அசிங்கமா லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு அந்த குழந்தைங்களை வந்து என் கூட பேசு, இவங்க வந்து ஒதுங்கி நிற்பாங்க. எங்க அப்பா தப்பானவன், அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து தனியா வளர்த்துப்பாங்க. எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? கேக்குதா? இல்ல அதான் நடுவுல இல்ல சபரி, எனக்கு இதுல அப்பா அம்மா இழுத்தாங்கல்ல ஒரு போஸ்ட். எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அம்மாட்ட கேட்டேன். இப்ப போய் கேட்க வேண்டியது வீடியோ போட்டு, அம்மா பாத்தியாமா இந்த வீடியோக்கு என்னமா சொல்ல கேட்க வேண்டியதானே? அதை கேட்டு விழுவாங்களா? வீட்டுல உட்காந்து ஹால்ல உட்காந்து அம்மா அவங்க அப்பா மூணு பேசுவோம் சொல்லி போட்டாங்கல்ல. இல்ல இது இப்ப என்னத்த சொல்றது, சத்தியமா சொல்றேன். அந்த ராம்குமார்லாம் எதுக்கு உசுரோட இருக்கானே தெரியல. இப்ப இதுக்கும் முட்டு கொடுக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், இதுல முக்கியமான ஒரு மேட்ரு. இப்ப அவனுக்கு டிவில நீங்க எல்லாரும் பாப்பீங்க. இப்ப மேல சன் பிக்சர்ஸ் சொல்ற பாருங்க, சன் நியூஸ் வந்து கொலாஜ் பண்ணி போட்டிருக்கிறான். விஜய் ரசிகர்களை விஜய் மேல அதிருப்தி, இந்த மாதிரி உட்காந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற. இப்ப ஊரே ஒண்ணு கூடி வச்சு நல்லா செய்யும் இல்லையா? இதுக்கும் முட்டு கொடுக்க முடியாது. அதனால அவனை என்ன பண்றானு, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம கூட சேர்ந்து ஆடு, நானும் ஓடுறேன்னா வா நீயும் ஓடுவா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ண டிவில. இருந்தாலும் இதுக்காலாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அடுத்து வருவானுங்க, அடுத்து வீடியோ வருவானுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சைலண்ட் ஆகும். இவனுக்கு அடுத்த நேரட்டிவ் தான் செட் பண்ணுவாங்க.
சதீஷ் ப்ரோ இவன் மோகன்ஜி ட்வீட் பாருங்க, மோகன்ஜி மோகன்ஜி முட்டு இல்ல கொடுத்துருக்கான் விஜய்க்கு. ஐயா நான் பார்த்தேன் அவன் ஒரு எச்ச போறம்போக்கு நாய் நான் அதைத்தான் சொல்ல வரலாம்னு நினைச்சேன். அவன் ட்வீட்டை பாத்தீங்களா? மோகன்ஜி tweet. என்ன எதுக்கு போட்டிருக்கான்? எதுக்கு இப்ப இல்ல இப்ப திரௌபதி அது படத்தை கட்ஸா, ஓடிடில விஜய் fans என்ன பார்க்கணும். போட்டிருக்காங்க சொல்லுங்க. முதல்ல என்ன OTT ல போட்டு விஜய் fans பார்க்கணுன்றதுக்காக போட்டிருக்கான் அவன். என்ன திரௌபதி ட்வீட் படத்தை. அது முதல்ல சொல்லுப்பா. எல்லாரும் ட்வீட் போட்டுருக்காங்க. நீங்க என்ன ட்வீட் போட்டுருக்கீங்க சொல்ல மாட்டீங்க. ஐயா விஜய் shuts down all the mouth by his tail. That's to do it அப்படின்னு போட்டிருக்கான். அம்மா முதல்ல மோகன்ஜி ட்விட்டர்ல இருக்காரா? பைத்தியக்காரன் நாய். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு 25 ரூபாய்க்கு போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு கீழே ஒருத்தன் என்ன தெரியுமா போட்டிருக்கான்? ஒரு பொண்ணு ஐடி தான் போட்டிருக்கு. பொண்ணா பையனான்னு தெரியல. தட்ஸ் வை வி லைக்ட் ஹர் லைக்ட் ஹிம் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா பொண்டாட்டி இருக்குன்னா இப்ப இந்த வீடியோ கொண்டு போயிட்டு இதே மாரி நான் உன்னை விட்டுட்டு நான் வேற எவ்வளோ ஒருத்தைய நான் கூட்டிட்டு போய் நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இப்ப ஒன்னு ட்வீட் போட்டானே நடுவுல. நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எப்ப யாரும் இது நாய்ஸ் வருது ஓகே. நான் என்ன சொல்றான்ல அது என்னது இந்த விஜய் ஃபேன்ஸ் டிவி ஐடியா ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஐ வென்ட் டு மை மாம் அண்ட் டாட். அப்பா அம்மாட்ட கேட்டான். அதே மாதிரி இப்ப என்ன பண்ற, இந்த வீடியோ எடுத்துட்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட நான் போய் காட்டினேன், நான் கேட்டேன். அவங்க பரவாயில்ல நீ இதே மாதிரி வாழு, நீ அவளை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு நீ இன்னொருத்தைய கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்றோம்னு சொல்லிட்டு ட்வீட் போடணும். இப்ப ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸும் இப்ப ட்வீட் பண்ணும். நேத்து வந்து இனிச்சது இன்னைக்கு கசக்குதோ. கவலம் ப்ரோ என்ன இருந்தாலும் நீங்க வந்து அடுத்த வீட்டு பொண்ணை தப்பா பேசக்கூடாது. த்ரிஷா எப்படி நீங்க தப்பா பேசலாம்? இந்த மாதிரி முட்டு கொடுத்து அதை சீன்லேயே விடாம இருக்கிறனால தான்டா இப்போ என்ன ஆகுதுன்னா, அது நாளைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு சென்னையில் பிடிச்ச ஹோட்டல் சங்கீதா ஹோட்டல் தான் தெரியுமா, ஷீஸ் அவன் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறா. புரியுதா? சீரியஸ்னஸ் புரியல. திருச்சி சூர்யா ஓப்பனா யூடியூப் சேனலில் சொன்னான்ல, தில் இருந்தால் எம்எல்ஏ டிஃபர்மேஷன் கேஸ் போடுன்னு சொன்னான்ல, போட வேண்டியதுன்னு. திருச்சி சூர்யா மேல போட வேண்டியதுன்னு ஏன் டிஃபர்மேஷன் போடல? ஏன் வாய் மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சதுல இவங்க வந்து இப்ப சங்கீதாக்கு சப்போர்ட்டா இந்த ஈழப் குரூப் இறங்கி அண்ணனை சீக்கணும். அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவன் ட்ரிகர் ஆக மாட்டான். விஜய் ட்ரிகர் ஆக மாட்டான். அவன் எங்க திறமா தொட்டா அவன் ட்ரிகர் ஆகுறான். நல்லா நான் சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன். அவனுக்கு எங்க யாரை தொட்டு பேசினா அவனுக்கு ட்ரிகர் ஆகுதோ அவன் அங்கதான் ட்ரிகர் ஆவான். அவன் அதுக்கு தான் பதில் சொல்லுவான். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் இழுத்த இழுப்புக்கு போயிடாதீங்க. இங்க விஜய் ஃபேன்ஸ் இழுத்த இழுப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம இழுத்த இழுப்புக்கு நீ வா, அப்படி திருப்புங்க டிஎல. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த நேரத்துல விஜய் அடிச்சுதாங்க போடுவான். அடுத்து பாருங்களேன், இது படத்து டைம்ல பார்த்தது இல்ல, இது 100 கோடி தொடலன்னா நான் வந்து ஐடி டிலீட் பண்ணிடுறேன். இல்ல அதான் இந்த படத்துல டெம்ப்ளேட் எடுத்து போட்டுருவாங்க அடுத்த 5 நிமிஷத்துல. அது என்ன படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, பிரதீப் ரங்கநாதன் படம். அவனுக்கு நார்மலைஸ் பண்ண பாக்குறப்ப 25 வருஷமா ஒரே மேட்டர் இருந்திருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, உங்களுக்கு எதுக்கே இவ்வளவு வைத்திருச்சு இல்ல? யாரு இது? உங்களுக்கு இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் டிவிகே பிளாஸ்ட் வந்திருக்கான், அவனை கவனிச்சு விடுங்க. இல்ல அவன் எப்ப உங்களை கூட்டி கொடுத்துட்டான். டிவிகே பிளாஸ்ட்னு ஒருத்தன் வந்திருக்கான். உங்க தலைவனை பாத்துக்க. சரி, எங்க தலைவெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா தலைவரும் எங்க தலைவெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. குத்தியால வச்சுட்டு நடத்தல. கருணாநிதி கல்யாணம் பண்ணாம சுத்தல. It was illegal. He should have been arrested according to Hindu law. உன் பொண்டாட்டி அனுப்பி வைடா கருணாநிதிக்கு. பொண்டாட்டி அனுப்பி வை. கருணாநிதி அன்னைக்கு டே மெண்டல் இருடா, கத்தாதடா, எல்லாரும் பேசாதீங்க. இல்ல அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒண்ணுடா. தற்குறி நாயே, புரிஞ்சுக்கோடா நாயே, தற்குறி முண்டமே. டிவிகே பிளாக் கூட்டி கொடுத்து வேலைய முடிச்சில. சிறப்பா பண்ணீல சொன்னவன் தானே அவன். டேய் கூட்டி கொடுத்துட்டீல. டேய் பிளாக் கூட்டி கொடுத்துட்டீல. புறம்போக்கு வீட்ல இருக்கவங்க யாரா அனுப்பி அத நீங்க எல்லாம் பேசலாமா? உங்க அம்மா எல்லாம் பேசுறாங்க. தாலி ஏத்தவனே, உங்க அம்மா தாலி ஏத்தவனே திரிஷா கூட்டி கொடுக்காரா? திரிஷா கூட்டி கொடுக்காரா? புறம்போக்கு கட்சியோட ஸ்டாம்ப் நீ வந்திருக்கல. நீ அதுல வந்திருக்க, அந்த வந்திருக்கல, மேலே வந்திருக்கல, கூட்டி கொடுத்து வந்திருக்க. கூட்டி கொடுத்துட்டு கலெக்ஷன் ஒரு டீசன்ட் போறேன் இறங்கி பத்தியோ சங்கீதா பத்தியோ எல்லாம் 10 ரூபாய்க்கு தர முடியாது. போட வேண்டியது உங்களுக்கும் அவங்களுக்கும் 10 ரூபாய்க்கு தர முடியாது. உனக்கு என்னடா சம்பந்தம்? சங்கீதா does not உனக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கும் திருஷ்டாவுக்கும் ஒரு ஒருத்தரா கிட்ட 10 பேசுங்க. ரூபாய்க்கு தர முடியாது, தட்டல போட முடியாது. அமைதியாரு ஒருத்தரா கிட்ட பேசுங்க ப்ரோ. ரொம்ப இதா பண்றீங்க. டேய் டிவிகே பிளஸ் உனக்கும் விஜய்க்கு என்னடா சம்பந்தம்? இவன் தான் கூக்காமணி வேலை பார்த்தது தெரியாது உங்களுக்கு?
விஜய் என்ன உன் பொண்டாட்டியா? டேய் என்ன தூக்கி விட்டியா? திரிசா இவன் டிவிகே சப்போர்ட்டர்லாம் கிடையாதுங்க. இவன் வந்து ஒரு காலத்துல நாம் தமிழர் சப்போர்ட் பண்றான். திமுக எதிராக எதெல்லாம் புது போர்ஸா வருதோ அங்க வந்து கட்சியில சேர்ந்துக்கிட்டு உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு பேசுறதா ஒருத்தர் பேசுங்க, நிறைய பேர் பேசாதீங்க. ஒருத்தர் பேசுங்க. நாளைக்கு புரட்சி தளபதி விசால் கட்சி ஆரம்பிச்சு அங்க போய் உட்காந்துக்குவான். அவர் திமுக எதிராக பேசுறாருன்ட்டு அவனோட வருஷம் அவனுக்கு அதுதான் வேலை. நான் என்ன கேக்குறேன்னா, நீ வந்து திமுக மாற்றுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு எத்தாலும் திமுக குஞ்சியே கடிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அதுக்கப்புறம் நீ மாற்று எதுக்கு வர? அதான் திமுக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திமுக பண்ற? நீங்க சைடுல இருந்து சப்போர்ட்டர்ஸ் ட்வீட் போடுறாங்க, கமெண்ட் மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்களே. ஏன் கோட் பண்ணி பேசி உங்களுக்கு மைலேஜ் ஏத்தி விடணும் அப்படின்னா? நாளைக்கால இருக்குமா கமாண்ட் கபிலன்? நான் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டே வரேன். நான் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டே தான் வரேன். இல்ல இன்னைக்கு வந்து அழுவானுங்க, ஆனா நாளைக்கு வந்து எங்க அண்ணனுக்கு நாங்க தான் சப்போர்ட். நீங்க என்னாச்சு? எனக்கு என்னவோ எங்க அண்ணனுக்கு பெட்ரூம்ல நாங்க தான் சப்போர்ட்னு கேட்டுச்சு. இல்ல இருக்கியாடா? நீ இல்லன்னு நினைச்சா ரிமூவ் பண்ண. அவர் இங்கதான் இருக்காரு ரொம்ப நேரமா. கடை க்ளோஸ் பண்ணண்டா, கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். கடை சாப்பிட்டு கடைக்கு வரவங்க எல்லாம் காதி துப்புறாங்க. எந்த நேரத்துல ராவுத்தூர் இப்ராஹிம் இருக்காப்ல, ராவுத்தூர் இப்ராஹிம் அந்த ஆள் போட்டிருக்கிற ட்வீட் படிக்கிறேன். அந்த ஆள் வழக்கம்போல கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு சுத்துறாருல, இந்த மக்கள் மன்றம் இதெல்லாம் போயிட்டு விஜய் முட்டு கொடுத்து பேசுவாப்ல. இல்ல அப்படி சொல்லாதீங்க, அது என்னமோ கட்சி, அது கட்சி இருக்குங்க அவருக்கு. இல்ல ராவுத்தூர் இப்ராஹிம் இது வேற, அந்த தொப்பி வேற, இந்த தொப்பி வேற. இன்று ஒற்றை புகைப்படத்தை பார்த்து கத்துகிறது ஓநாய். நாங்கள் ஓரமா போ நாய் என்று சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்போம். பொது இடத்தில் நாய்க்கு சோறு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொங்க வைக்கல. எங்க அந்த போட்டோ எடுத்து உன்னால போட பார்ப்போம். ஆனா விஜய் ஃபேன்ஸ் கூட இவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டான்டா. ஆனா விஜய் கட்சிக்கு காசு வாங்குறதுக்காக வந்தீங்களே யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு, என்ன முட்டுடா சாமி. சி, உலகத்திலே இப்படி ஒரு கட்சி வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு கட்சி தலைவன் வாய்ப்பே கிடையாது. இல்ல கபிலன் ப்ரோ, வாழ்க்கையில வந்து விஜய் மாதிரி இருக்கணுங்க. ஏன் சொல்றேன்னா, எது பண்ணாலும் முட்டை கொடுக்குறாங்க. அவன் எது பண்ணாலும் சரி, அவனுக்காக வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் வடிவேல் டெம்ப்ளேட் தான் ஞாபகம். அப்படியானே, சரிண்ணேங்கிற மாதிரி எது பண்ணாலும் தலையாட்டுறானுங்க உட்காந்துக்கிட்டு. இல்ல அரப்பன் பக்கத்துல ஸ்பேஸ் போட்டு அண்ணனுக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜயா. இருங்க கபில் அதை லைவ் போடுறீங்களா? என்னதான் பேசுறானுங்க? எது யாரு அந்த டிவிக்கு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. போட்டுமா? அதோ லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. அனுப்பு. செல்லாக்குட்டி சபா, இது எட்வினோட ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன். கபிலன் ப்ரோ உங்களுக்கு அம்சிருக்கேன் பாருங்க. எம்ஜிஆர் என்டிஆர் வழியில் விஜயா. என்னடா தலூசு பொண்டடா அவன். அவனெல்லாம் சீன்ல இருக்காரு. ஜான் அருகேசாமி அவனை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கான். அவனெல்லாம் அப்பப்ப தேவைப்படும்போது ஊர்க்க மாதிரி போட்டுக்கணும். ஐயா இப்போ அதெல்லாம் டூல் கிட் அதெல்லாம் தள்ளி விடுங்க. அதெல்லாம் டூல் கிட். இப்ப ஒருத்த போட்டிருக்கான் அண்ணன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாருன்னா, சும்மா நம்ம எல்லாம் குழப்பறதுக்கு பண்றாரு, ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருத்தன். சபரி இது அனுப்பிவிடு, டிஎம்ல அனுப்பிவிடு லிங்க். அம்சிட்டேன் பாருங்க, செக் பண்ணுங்க. டிஎம் செக் பண்ணுங்க. இல்ல திசா கூட வந்துட்டு இப்ப என்ன ட்விஸ்டா இருக்கு? ட்ரஸ் பையன் அடிக்கடி வெளில போயிடுறாரு. சார்னே கோவஸ்ட் வாங்க. யாரா ஐபோன் வச்சிருக்கிறோம் கோஸ்ட் வாங்கிங்கப்பா. 2 பேரும் இருக்கீங்கன்னா 2 பேரும் ஐபோன் வச்சிருக்கீங்க வாங்கிக்கோங்க. அதான் இது மாத்திட்டேன். சரண் இருக்கட்டும். சரண் ரொம்ப நேரமா இருந்தோம். அணிலுங்க இப்போ இன்னைக்கு அழுகுறாங்க, நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து எங்க அண்ணனுக்கு நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லி வருவானுங்க. கரூர் விஷயத்துல இப்படிதான் முதல்ல ஒரு சில அணிலுங்க வந்து பண்ணுச்சுங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு இதுதான் இதுவா இருந்துச்சுங்க. ஆனா அவங்க சீனை போடுவாங்க ஃபர்ஸ்ட் நாள், அடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. அப்ப உண்மையா சொல்ல கொத்தடிமை அவங்கதான். எது பண்ணாலும் அந்த இடத்துல போய் நிக்கிறானா வேற என்ன அவன் அம்மா கொத்தடிமை. ஒருத்தன் பாலிமார் நியூஸ் சேனல் கீழே போட்டிருக்காண்டா, சங்கீதா பேரோட இந்த பேர் தான் அண்ணனுக்கு நல்லா இருக்குன்ட்டு. மென்டல்ரா அவனுங்க. அந்த ஸ்பேஸ் இருக்கா ப்ரோ? போடுறீங்களா? ப்ளே பண்றேன். கபிலன் ப்ளே பண்றாரு. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. எல்லாரும் எப்பறனால என்னதான் திட்ட போறான்? இல்ல சபரி, என்னதான் அந்த கபிலன் இருக்கறானேன்னு சொல்லிட்டு என்னதான் திட்ட போறான்? உன்னை திட்ட மாட்டாங்க.
சொல்லுங்க எனக்கு இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த நாய்களுக்கு என்ன ஏண்டா உன் நாட்டுல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஈர வெங்காயங்க என்னத்தை புடிங்கிட்டு இருக்கானுங்க? இதுதாங்க பிஜேபி காரன் எப்படி இந்த வீடியோ ஆடியோ வச்சு அரசியல் பண்றானோ இந்த நாதாரி நாய்களும் அதே அரசியல் தான் பண்றானுங்க. அடுத்த என் குடும்பத்துல என்ன நடக்குது, அடுத்த எவன் என்னத்த பண்றேன், ஏன் டே இங்க நாடுன்னு ஒண்ணு இருக்குடா, நீங்க நாட்டுக்கு தலைவன்டா. ஏன்னா அடுத்தவன் இது ரூம் ஏத்தி பண்ட்டு இருந்தேன்னா அரசியல் என்ன அரசியல் நீ? ஓஹோ அவர் பேச ஆரம்பிச்சோம் ஒருத்தனையும் இப்படி எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன்ல இன்னைக்கு இருக்க கட்சிக்காரன் தலைமையில இருந்து எடுத்தோம்னா தலைமைனா என்ன அவங்க கட்சிக்கு ஆரம்ப புள்ளி எடுத்தோம்னா நாரி போயிரும். உட்கார்ந்து விடிய விடிய பேசலாம் ஒருத்தனையும் பத்தியும். அதாவது பாஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு நிமிஷம் கோஸ்ட் வாங்க கோஸ்ட் கொடுத்துருக்கீங்களா அந்த ஆர்டிபி இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிடுங்க. நான் சொல்றேன்னா பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் உட்கார்ந்து பேசலாம். ஏன்னா எனக்கு என்ன பார்க்காம இருக்காம இல்லாட்டி பேசாம தான் இருக்கலாம். இல்ல ப்ரோ திமுக வேலை செய்யற பொலிட்டிஷியன்ஸ் யாருமே பேசல இத பத்தி. நம்ம தான பேசிட்டு இருக்கோம். அடுத்தவனை எதை வச்சு என்ன உலகிட்டு இருக்கானுங்க தெரியாது. இந்த மொன்ன நாய்களுக்கு மத்தியில தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். இவனுங்க எல்லாம் வெளுக்கிறது அண்ணே வெளுக்கிற வெளு தப்பே கிடையாதுயா. நேற்றுக்கு 1000 நாக்க புடுங்குற மாதிரி நல்ல அரசியல் எவனுக்காவது இல்ல அரசியல் கட்சியில இருக்கிற எவனாவது ஒருத்தனுக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இருக்கா? இல்ல பதில் தான் சொல்லியிருக்கானுங்களா அந்த மயிராண்டிங்க? எங்க கிட்ட பொண்டாட்டி இருக்கு உங்ககிட்ட இருக்கா? அண்ணன் எத்தனை கேள்வி கேட்டாரு, விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டாரு, அங்க மீனவர்கள் நடக்கிற பிரச்சனை பத்தி கேட்டாரு. இவனுங்களுக்கு அதான் கிடையாது ரொம்ப வந்து செலக்டிவா தான் எடுத்து பேசுவானுங்க. ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி. இவனுங்க எப்படி தெரியுமா ப்ரோ ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நம்மளை விமர்சனம் பண்ற அதே விஷயத்த இந்த நாங்க திரும்பி செய்யுங்க. நான் எழுதி கொடுக்குறேன் இவனுங்களுக்கு பாருங்களேன். கொஞ்ச நாள் நம்ம அண்ணன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னா சரி. என்ன அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணல இன்னைக்கு அண்ணன் நம்ம சொன்ன விஷயத்த இந்த நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல என்ன பாருங்க. என்னடா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவ? சுயமா யோசிக்கிற அறிவும் கிடையாது. பெருசா வீரவங்க உட்கார்ந்து விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம செஞ்சதெல்லாம் இந்த நாய்கள் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க எப்ப 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 என்னடா ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறீங்க அங்க? இவன் ஒருத்தன் தான் கத்திட்டு இருக்கான். உச்சக்கட்ட கோவம் தான். இதுக்கெல்லாம் என்ன முட்டு கொடுத்து பேச முடியும்? 4 பேர் தாங்க மைக்ல உட்கார்ந்திருக்காங்க. ஒரு பொண்ணு கூட காணோம். சொல்லுங்களேன் இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை எப்படி? நாகநீரிக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பேசாம பெட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு தோணுச்சு. ஏன்னா அங்க பாதிக்கப்பட்ட தலைவர் நம்ம இவர்கிட்ட போன் பண்றானுங்க. யாரு நம்ம இந்த ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எப்பவுமே ரெடிமேடா இருப்பாரு தெரியுமா? அப்படியே இந்த முட்டை கையிலேயே தூக்கிட்டு இருப்பாரு. ஏதாவது வந்துருச்சு டக்குன்னு போய் முட்டு கொடு. மூச்சு விடாம பேசுறான். சபரி நோட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை கேட்டு அங்க போய் ஒருத்தன் சொல்லுவான். பண்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏண்டா இதை எத்தனை வருஷம் தான் கவனமா ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல இது இவர் பேசுறது எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இது மாதிரி நடக்காத மாதிரியும் ஒரு விஷயத்துல மட்டும் தான் இப்ப நடந்த மாதிரியும் எப்படி சொல்றது நார்மலைஸ் பண்றான் பாருங்க. எவ்வளவு நார்மலைஸ் பண்றான் பாருங்க. ஒரு பிசிக்கல் டொமஸ்டிக் வயலன்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு இது எப்படி நார்மலைஸ் பண்றாங்க? மிகப்பெரிய மாபெரும் கட்டமைப்பு இருக்குங்க. இவங்க அத பத்தி எல்லாம் இங்க பேசுறதுக்கு நாயில்ன்ற போது நம்ம மனுஷனை இவனுங்க எப்படி நினைக்கிறானுங்க? நீ மனுஷனே இல்லடா. பார்க்க முடியல.